Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 25th April 2023. ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது மீண்டும் பெரிய மாற்றம் இல்லாமல் டவ் ஜோன்ஸ் 0.2%, S&P 500 0.09%, நாஸ்டாக் -0.29% சொல்லிட்டு ஏறக்குறைய அது வந்து பெரிய மாற்றம் இல்லாமல் முடிந்ததாக நாம் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆசிய சந்தை நிலவரங்களை பார்க்கலாம். ஆசிய சந்தைகள் பார்க்கும்போது ஜப்பானோட நிக்காய் சந்தை மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் துவங்கி வியாபாரமாகி உள்ளது. ஆனா மற்ற எல்லா சந்தைகளுமே தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. முக்கிய சந்தைகளான ஹாங்காங்கோட ஹாங்செங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தாய்வான் சந்தை போன்றவை. நேத்திக்கும் இதே மாதிரிதான் வந்து நிக்காய் மட்டும்தான் ஏறினது. மற்ற சந்தைகள் ஏர்முகமாக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்ம மார்க்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நிப்டி எஸ்எக்ஸ் நிப்டி என்ற பெயரில் சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் வியாபாரமாகிறது. இது இப்போ ஒரு 20 புள்ளிகள் மார்ஜினலி அப் என்ற நிலையில் இருக்கிறது. நேற்றுக்கு இதே மாதிரி தான் ஒரு சின்ன மார்ஜினலி அப்ல துவங்கி மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு மார்ஜினல் அப் அது தொடர் ஏற்றத்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்கணும். நிப்டியை பொறுத்த மட்டில் இந்த ரேஞ்ச் அப்படின்றது இப்போ சப்போர்ட் லெவல் 17,450, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 17,850. ஏற்கனவே இதுக்கு அருகாமையில் தான் இப்போ இருக்குது. இன்னொரு 100 புள்ளிகளுக்கான ஏற்றம் என்பது நிகழ வேண்டும். இதுக்கு மேல ஏறி உட்காரணும். 17,850 என்பது உடைக்கப்பட்டால் அது இது கொஞ்சம் வலிமையான தடைநிலையாக நம்ம பார்க்கிறோம். அது உடைக்கப்பட்டால் முதல் கட்டமாக 18,000 நோக்கி நகரலாம். அதுவும் உடைக்கப்பட்டால் பழைய உச்சம் தொடலாம், உடைக்கப்படலாம். ஸோ இதனுடைய நிலைமையை வந்து நம்ம இப்போதைக்கு 17,850 to 900 ரேஞ்ச் மிகப்பெரிய தடையாக இருக்கிறத இன்னமும் பார்த்துட்டு நிப்டி பேங்க் எடுத்தீங்கனாலும் அதுவும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஏற்றத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு அந்த அப்பர் ரெண்டை வந்து உடைச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை உடைச்சி ஒருவேளை ஏறினால் அப்படின்றது நிப்டியும் கூடவே அது மேல் நோக்கி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கிறது. பார்க்கலாம் இந்த எல்லைகள் உடைக்கப்பட்டு ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு வந்து 3.47 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டாலர் இண்டெக்ஸும் 1.29 சொல்லிட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே வந்து பங்கு சந்தைக்கு ஒரு சாதகமான நிகழ்வா பார்க்கலாம். பிரெண்ட் குரூட் பொறுத்த வரைக்கும் 82.85 அப்படின்றதுக்கு முன்னாடி 81ல இருந்து இப்போ 82 மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கோல்டு அப்படின்றதும் தொடர்ந்து ஒரு வலிமையான ஏற்றத்திற்கு பிறகு இப்போ மீண்டும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் கன்சால்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 2050 அப்படின்ற எல்லைக்கெல்லாம் போயிட்டு இப்போ 1996, 90 இந்த ரேஞ்சிலேயே இப்போ வியாபாரமாகி கொண்டு இருக்கிறது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்ச் நான் சொன்ன 60 பைசா ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது நம்ம பார்க்குறோம். 81.70ல இருந்து 82.30 இதுக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அப்படி கொஞ்சம் நேற்றுக்கு 82.10 கிட்ட இருந்தது. இப்போ 81.91 ஆக ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளவே மேலும் கீழும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல மிக முக்கியமான நிகழ்வுகள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஜிடிபி நம்பர்ஸ் வர இருக்கு 27ஆம் தேதி. பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட் பற்றிய முடிவு எடுக்கிறாங்க 27ஆம் தேதி இந்த மாதம். இந்தியாவோட பிஸ்கல் டெபிசிட் டேட்டா 28ஆம் தேதி வருது. யூரோசோனுடைய டேட்டா ஜிடிபி டேட்டாவும் 29 வருது. இதெல்லாம் வந்து முக்கியமான மேக்ரோ எக்கனாமிக்கல் டேட்டா. அதே மாதிரி மைக்ரோ லெவல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட் வருது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐசிஐசிஐ வந்து மார்க்கெட் எதிர்பார்ப்போட கூடிய லாபம் காட்டி சந்தையை வலுவாக நிறுத்தி இருக்கிறார்கள். அது மாதிரி அடுத்தடுத்து பஜாஜ் ஆட்டோக்கு அப்புறம் நாளைக்கு மாருதி இந்த மாதிரி வருது. அப்புறம் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே லைனா வர்றதுக்கும் லைன் அப் பண்ணியிருக்கு. யூஎஸை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் மைக்ரோ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த வாரத்தில் அமேசான், மெட்டா, கூகுள் இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வர இருக்குது. ஆகவே மார்க்கெட் கொஞ்சம் பதுங்கி இருக்கிற நிலையில இருக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ஸ். ஏன்னா இந்த ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அது குறிப்பாக இந்த வாரத்தில் வந்து S&P 500 சொல்லக்கூடிய அந்த குறியீட்டு எண்ணில் இருக்கக்கூடிய 45% நிறுவனங்கள் இந்த வாரத்தில் அவருடைய குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட இருக்கிறாங்க. அதனால சந்தை கொஞ்சம் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற பாணியில் இருப்பதை பார்க்குறோம். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விற்பனை என்பது தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா 1000ல நடந்துகிட்டு இருந்தது இப்ப எங்க வந்திருக்கு 412 கோடியில இருக்கு. டிஐஎஸ் தொடர்ந்து வாங்குவர்களா இருக்கார்கள் 1177 கோடிக்கு. அதே நேரம் எஃப்ஐஸோட ஒரு மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய லாங் பொசிஷன் அப்படின்றது
இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா உச்சமா எங்க இருந்தது 90-91% கிட்டக்கெல்லாம் இருந்தது. ஷார்ட் பொசிஷன் 90-91 இருந்தது. லாங் பொசிஷன் எங்க இருந்தது 9-10% தான் இருந்தது. அந்த ப்ரொபோர்ஷன் வந்து இப்ப என்னவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த லாங் பொசிஷன் ஒரு 10%, ஷார்ட் பொசிஷன் 90% இருந்ததுல இருந்து மெல்ல மெல்ல மாறி இப்போ லாங் பொசிஷன் 44% கிட்ட வந்திருக்கிறாங்க. ஷார்ட் பொசிஷன் 56%. ஆக ஷார்ட் கவரிங் நடந்து கொண்டே இருக்கிறது. படிப்படிப்படியா அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் சந்தையை வந்து நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் 9 மணிலேருந்து 11 மணிக்கு அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து 1 மாத பயிற்சி வகுப்பாக நடக்கிறது. நீங்களும் சந்தையில் துல்லியமாக கணிப்பதற்கான ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். அதே மாதிரி மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அது வந்து அதே மண்டே வந்து நைட்டு 8லேருந்து 9 மணிக்கு ஆன்லைனில் 4 வார காலம் நடக்குது, மண்டே டு ஃப்ரைடே. இதில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி ஒரு முழுமையான ஒரு பயிற்சி வகுப்பாகும். ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி லைவ் ட்ரேடிங் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் 11 மணிக்கு டெய்லி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் அது எக்ட்ரா டிவியோட யூடியூப் சேனலில் பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேத்தியோட கேண்டில் அப்படின்றது எப்படி இருக்கு, ஒரு ஹேமர் மாதிரி. கடந்த 3 தினங்களா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குட்டியான ஸ்பின்னிங் டாப்பா வந்துட்டு இருந்ததை பார்த்தோம். இன்னைக்கு பையர்ஸோட கை ஓங்கி அவர்கள் வந்து தங்களுடைய வலிமையான ஏற்றத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால இது ஒரு ஹேமர். ஸோ இந்த ஹேமர் வலிமையை காட்டி கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். 17,850 870 இந்த ரேஞ்சிலான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதை உடைச்சாங்க அப்படின்னா எஸ் 18,100 நோக்கி கூட நகரலாம் அப்படின்றதான் இந்த வரைபடம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.